ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு 1 மீட்டர் கிளாத்தில் இது வந்து ஒரு 38 சைஸ் ப்ளவுஸு எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஒரு கிஃப்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டு டாட்லேருந்து பட்டியிலேருந்து தென் பேக்கு எல்லாமே வந்து ஈஸியான முறையிலையும் புரிஞ்சிக்கிற மாதிரியும் கிளாத்து எப்படி விரிக்கணுன்றதை முதற்கொண்டு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து விரிக்கும் போதே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து 2 ஓப்பன் இருக்கணும். நம்மளுடைய சைடு வந்து க்ளோஸ் இருக்கணும் கிளாத்து. நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஓப்பன் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சைடு மட்டும்தான் க்ளோஸ் இருக்கும், மற்ற 3 பக்கமே ஓப்பன் தான் இருக்கும் கிளாத்து. இந்த பிரிண்டிங் வரும் ஆஸ் யூஷுவல். இந்த 1 மீட்டர் கிளாத்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் ஒன்று வரும். இந்த பிரிண்டிங் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த பிரிண்டிங் இருக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே எந்த ப்ளவுஸு நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கனாலும், அது லைனிங்காக இருக்கட்டும், கலம்காரி என்ன ப்ளவுஸை வேணால் நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்கன்னாலும் மெயினான விஷயம் இந்த ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து ஒரு 1/2 இன்ச்சு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும்தான் நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து அவுட்ஃபிட்டாக கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். கிளாத்து விரிக்கிறதாகட்டும், ஏற்றத்தாழ்வு கட் பண்ணுறதாகட்டும், எல்லா விஷயங்களையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்க முடியும். நீங்கள் பழகும் போதே, அதாவது தையல் நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னும் போதே ஒரு நீட்னஸோடு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டைலரிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து ஹிப்பு கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுருக்கேன். ஓகேவா? 1.5 இன்ச்சஸ்க்கு இருந்தாலே போதுமானது ஹிப்பு கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் மார்க்கிங் பண்ணி கூட மடிச்சிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொக்கி எதுவுமே போடக்கூடாது. பாருங்கள், கொக்கி எதுவும் போடாமல் இந்த மாதிரி நார்மலாக ப்ளவுஸை வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு நான் டீட்டெயிலாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நீங்கள், அதாவது இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பேக் பீஸ் மடிப்போம், நம்ம போட்டிருக்க அளவு ப்ளவுஸு, அதாவது கீழே நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம்ல, அந்த ப்ளவுஸோட மடிப்பும் டச் ஆகணும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை வந்து நம்ம பர்ஃபெக்டாக போட்டுட்டோம். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கீழே அந்த கோட்டில் நம்மளுடைய ஹிப்பு வந்து கரெக்டாக அந்த கோட்டில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்து கிராஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நெக்கு வந்து அந்த ப்ளவுஸில் கீழே இருக்க மடிப்பில் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வைக்கக்கூடாது. நெக்கு நீங்கள் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு கீழே அந்த கோட்டில் ப்ளவுஸை நீங்கள் வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுஸ் வந்து கிராஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி வந்து கிராஸ் எதுக்காக வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் கண்டிப்பாக வரும். எதுக்காக வருதுன்னா, இந்த பேக் சைடில் நம்ம 2 டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்காக அந்த கிராஸ் வரும். ஸோ ப்ளவுஸை இப்படி தான் நீங்கள் வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஹிப்பு வந்து ரெடி அளவு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு ஷேப் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து அப்படியே 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாகவே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்து ரவுண்டு நெக்கே போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் ரவுண்டு நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரில் 2 பக்கமும் 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். இது எல்லாமே தையலுக்கு. ஓகேவா? ஏன் எல்லாமே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க, எல்லாமே தையலுக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸ் பாருங்கள், ஸ்லீவில் இங்கே சுருங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அப்படியே வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைடு கையை ஹோல்டு பண்ணிவிட்டு
ஸ்லீவை மட்டும் தான் நகர்த்தணும். ப்ளவுஸை வந்து அந்த படுத்தின இடத்துலேருந்து நகர்த்தக்கூடாது. ஸ்லீவை மட்டும் நகர்த்தணும். ஸோ தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பிட்டை எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் மார்க்கிங். புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப லென்த்தாக சொல்கிறேனான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பிகினர்ஸ்க்காக ஒரு சில பேர் வந்து வீடியோஸு பார்க்குறீங்க, ஆனால் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ ஒரு கிளியரான ரொம்ப எக்ஸ்பிளைன்டாக சொல்லிடலாம் இந்த வீடியோவில் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், மேலே ஆம்கோல்லேருந்து கீழே ஹிப்புக்கு நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா அலோன்ஸ்க்கு 2 இன்ச்சஸ் நான் அளவு விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சைடாக வருது பாருங்கள் அந்த கோடு, அப்படி தான் வரணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹிப்புக்கிட்ட வந்து கிளாத் வந்து நம்மளுக்கு பிடிச்சு கொடுக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா பிடிச்சு கொடுக்காது. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக தான் வரும். இப்போ நெக்குக்கிட்டேயும் நான் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் ஒன்று வச்சு அந்த ஷேப்பை வந்து நான் நார்மலாகவே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஆம்கோல் ஸ்கேலு கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சுட்டு நான் மார்க் பண்ணது மேலே தான் நான் ஷேப்பு வரைகிற வழியை தனியாக வரையல. பாருங்கள், வரைஞ்சி எடுத்துகிட்டு மேல் பகுதி வரும்போது என்ன அந்த பாக்ஸ் எங்கே நான் முடிச்சிருக்கனோ அந்த டாட்டில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்ன ஷேப்பு நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் அந்த ஷோல்டரை வந்து நீங்கள் சுருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நீங்கள் ஆம்கோலாக இருக்கட்டும், நெக்கு ஷேப்பாக இருக்கட்டும், 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு தள்ளி அந்த பக்கம் 1/2 இன்ச்சு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து சின்னதாகிடும். இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஷோல்டரில் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி 1/2 இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ தையலுக்கு விட்ட இடத்துல போய் நீங்கள் மார்க்கிங் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகுன்னா ஷோல்டர் சின்னதாகி ப்ளவுஸ் வந்து ஷோல்டர்லேருந்து கலண்டுட்டு வந்துடும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஈஸியாக நான் ஆம்கோல் வளைவு போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கோடும் அந்த கோடும் ஆப்போசிட் சைடில் இருக்க 2 கோடுமே ஆம்கோல் ஸ்கேலில் டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆம்கோல் ஸ்கேலு. ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து இந்த ஆம்கோல் வளைவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் மார்க்கிங் பண்ணதில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போது பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், 2 அர்க்காத்து நம்ம பண்ணோம். இதில் ஒன்று வந்து நம்மளுடைய ஆம்கோல் ரெடி அளவுலேயும் கீழே ஹிப்பு வந்து மடித்து தைக்கிற இடத்துலையும் நம்ம ஒரு அர்க்காத் பண்ணணும். ஹிப்புக்கிட்ட எதுக்காக அந்த அர்க்காத்துனா இந்த அளவுக்கு தான் நம்ம மடித்து தைக்கணும் அப்படின்றது தெரியறதுக்காக. இப்போது பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்க கிளாத்தில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஆப்போசிட் சைடு கிளாத்தை அப்படியே 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டிங்கன்னா நம்ம சைடு வந்து ஃபுல் க்ளோஸு, ஆப்போசிட் சைடில் வந்து 2 ஓப்பன் 1 க்ளோஸ் இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தை நீங்கள் வச்சுக்குங்க. வச்சுட்டு இதுலேயும் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணணும். கண்டிப்பாக கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு தான் எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட முக்கியமாக ஸ்லீவில் வந்து 100% நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு தான், அதாவது ஏற்றத்தாழ்வு கிளாத் எங்கன்னா இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். 2 ஸ்லீவுக்கும் டிஃப்ரெண்ட் வர்றது இந்த இடத்துல தான். ஓகேவா? ஸோ ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவ் ரவுண்டிங்கில் ரெடி அளவும் இந்த மேலே ஷோல்டரில் வந்து தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஆம்கோலில் வந்து தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸை நான் எடுத்துடுறேன். பாருங்கள், டேப்பு வச்சு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுட்டு ஒரு மாதிரி கர்வ்டாக ஒரு மாதிரி லைட்டாக வளைவாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம ஆம்கோல் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல நீங்கள் வளைவு போட்டு எடுத்துக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்லீவ் கட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த வளைவு வரலை அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், கீழே வந்து நான் ரெடி அளவில் இருந்து ஆம்கோல் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மார்க்கிங் பண்ணது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருடைய ஸ்லீவ் மட்டும் க்ளோஸில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஆம்கோலில் வந்து மார்க்கிங் பண்ணதில் அர்க்காத் பண்ணி வச்சுக்குங்க. அதே மாதிரி ஸ்லீவோட எண்டிங்கில் ரவுண்டிங் இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மடித்து தைக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக அங்கேயும் வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்க்கு நம்ம கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக்கு கட் பண்ணிவிட்டோம், ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ரைட் சைடில் வந்து நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டிங் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணுங்கள், அந்த பிரிண்டிங் கீழே வந்திருக்கு. அந்த மாதிரி கீழே வரும்போது தான் உங்களுக்கு பட்டி பக்கம் போயிடும். ஸோ ஆக்குவடாக வெளியே எங்கேயுமே தெரியாது. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை நீங்கள் வச்சிங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ண முடியாது. ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்டிங் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஹைப்பட்டி ஒர்க் இதெல்லாம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கிளாத்தை வந்து இந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்குங்க. மேலே ஷோல்டர் வந்து கரெக்டாக கிளாத்தில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாத்தை வந்து பர்ஃபெக்டாக போடுங்க. கேமரா பக்கம் உங்களுக்காக திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய ஆம்கோல் சைடு, அதாவது சைடு ஜாயினிங் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் இருக்கா மாதிரி விட்டதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தை வச்சு வைங்க. பாருங்கள், நான் ஒரு 1/4 இன்ச்சு இருக்கா மாதிரி தான் கிளாத்து விடுறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோலில் ஒரு டாட் பிடிப்போம்ல ஃப்ரண்ட் ஷேப்பில். ஸோ ஆம்கோல் டாட் பிடிக்கும் போது இப்போ நீங்கள் இதை வச்சு தானே மார்க் பண்ணுறீங்க ஃப்ரண்ட்டு. ஸோ இதை விட வந்து நீங்கள் ஆம்கோல் டாட் பிடிக்கும் போது அது வந்து கம்மியாயிடும் அளவு. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் விட்டுக்குங்க. இப்போது நெக்கில் வந்து ஒரு 4 to 5 இன்ச்சஸ் வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு ஆம்கோல் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். கொக்கி பக்கம் கிளாத் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சைடு ஜாயினிங் பக்கம் கிளாத் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். பேக் பீஸில் வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். நெக்கு வந்து ஒரு 4 to 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு கொக்கி பக்கமும் சைடு ஜாயினிங் பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஆம்கோல் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்குங்க. பாருங்கள், நான் பாக்ஸ் போட்டு எடுத்துட்டேன். ஆம்கோல் வளைவு தான் நம்ம எடுத்துட்டோமே, மறுபடியும் ஏன் மேடம் பாக்ஸ் போடணும்னு கேட்காதீங்க. இந்த ஆம்கோல் பாக்ஸ் நீங்கள் போடும் போது தான் இந்த மாதிரி டாட் வச்சு நீங்கள் உள்வளைவு எடுக்க முடியும். உள்வளைவு வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் வந்து ஆம்கோல் கிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் போடும் போது ஒரு சில பேருக்கு சுருக்கங்கள் வரும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த சுருக்கங்கள்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆம்கோல் உள்வளைவு கண்டிப்பாக எடுக்கணும். இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு தான். டைலரிங்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சாலே போதும், உங்களால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும். பாருங்கள், கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன். கொக்கி பக்கம் ஏன் பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி உட்பட்டி மார்க் பண்ணுறதுக்கும், சைடு ஜாயினிங் பக்கம் ஏன் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கும். இப்போது ஐப்பட்டி பக்கம் இருக்க நெக் ஷேப் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சு லெஃப்ட்டு ரைட்டு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு மேலேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு, ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ கிளாத்தையும் அதே மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு நெக்கு ஷேப்பு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம கிளாத்தை வச்சுக்கலாம். ஸோ வெளியே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி நெக்கு ஷேப் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் அந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம்
உள்ளுக்கு தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் அப்போ லைட்டாக கிளாத் வந்து கொஞ்சம் கட் ஆகிருக்கு, ஒரு 2 பாயிண்ட்டு கட் ஆகிருக்கு. ஸோ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு 2 பாயிண்ட்டு மட்டும் கிளாத்தை நான் ஸ்கேல் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன். இந்த ஆம்கோல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இது ஒன்று வாங்கி வச்சுக்குங்க. பாருங்கள், நான் நெக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன நெக்கு வரைஞ்சிங்கனாலும் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டாட்டில் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த டாட்டில் தான் முடிக்கணுமே வழியே நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வரக்கூடாது அந்த மார்க்கிங்கை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கி பக்கம் இருக்க ஷேப்பில் ஷோல்டரை 2ஆக மடித்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டாட் கரெக்டாக இங்கே இருக்குது. கொக்கி பக்கம் இருக்கிறத ஷோல்டரை 2ஆக மடித்து எடுத்துகிட்டு ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஷோல்டருக்கு நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மைல்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் எதுக்காகன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ளவுஸை வந்து இந்த ஷோல்டருக்கு நடு பாயிண்டில் நீங்கள் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கப்பு ஷேப்பு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லைனா என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வைப்பீங்க. மேலே ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு பாருங்கள், ஷேப்பு இங்கே வைப்பீங்க, இல்லைனா வந்து முன்னுக்கு தள்ளி வைப்பீங்க, பின்னுக்கு தள்ளி வைப்பீங்க. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் மைல்டாக அந்த லைன் போட்டது. ஸோ அந்த லைன் போட்டே நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது ஆரம்பிங்க. இப்போது பட்டியில் அந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டியும் ஷேப்பையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த 1/2 இன்ச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மெத்தடு வந்து மேட்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து நான் உள்பக்கமாக உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ப்ளவுஸு ரெடி அளவுலேருந்து, அதாவது கொக்கி பக்கம் எடுத்திருக்கேன், ரெடி அளவுலேருந்து அந்த ஷேப்பு டாட் எங்கே வருதோ நான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் எனக்கு 3.5 இன்ச்சஸ் வருது. தையல் வந்து இங்கே தான் வருது. கரெக்டாக வந்து எனக்கு 3.5 இன்ச்சஸ் வருது பிரெத்து. ஓகேவா? இந்த டாட்டோட பிரெத்து எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாமா? இந்த டாட்டோட பிரெத்து வந்து நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்கு வந்து கிளாத் இருக்கும். ஸோ டாட்டோட பிரெத்து வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்குது. டாட்டோட ஹைட்டு பார்க்கலாம். இப்போது டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது கொக்கி பக்கத்துலேருந்து டாட்டோட பிரெத்து வந்து 3.5 இன்ச்சஸ்ஸு. டாட்டோட பிரெத்து, அதாவது அந்த டாட் பிடிக்கிறோம்ல அதோடைய பிரெத்து வந்து 1.5 இன்ச்சஸ்ஸு. டாட்டோட ஹைட்டு 3 இன்ச்சஸ்ஸு. இது நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டோம்ல, ஸோ அதிலிருந்து இந்த பக்கம் 2 இன்ச்சஸ், ஆப்போசிட் சைடில் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு உள்ளே ரெடி அளவில் தான் வைக்கணும். எக்ஸ்ட்ரா அலன்ஸ் 1/2 இன்ச்சஸ் விட்டோம் பார்த்திங்களா, அதில் வைக்கக்கூடாது. ரெடி அளவில் டேப் வச்சுட்டு 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய பிரெத் எவ்வளோ மார்க் பண்ணோம், 1.5 இன்ச்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சஸ், அகைன் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய ஹைட்டு வந்து நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல. ஸோ உங்களுக்கு இது சும்மா போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைன் எடுக்கக்கூடாது, செகண்ட் லைன் தான் எடுக்கணும், செகண்ட் மார்க்கிங் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்படி தான், அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்படி தான் நீங்கள் டாட்டை வந்து பிடிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டாட்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டாட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. பட்டியிலேருந்து 1/2 இன்ச் கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. 2 ஆப்போசிட் சைட்லேயுமே 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் என்ன மார்க்கிங் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி பிரெத்து 3.5 இன்ச்சஸ்,
அந்த டாட்டோடைய பிரெத்து 1.5 இன்ச்சஸ், டாட்டோட ஹைட்டு 3 இன்ச்சஸ் இந்த மாதிரி வச்சுட்டு நடு டாட்டை மையப்பகுதியாக வச்சு இந்த மாதிரி க்ராஸாக லைன் போட்டு எடுத்துக்குங்க. பாருங்கள் 2 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து இந்த மெயின் டாட்டு நடு பகுதியை மையமாக வச்சு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது பட்டியை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அகைன் நெக்கு வந்து நான் இப்போ கட் பண்ணுறேன். நெக்கு என்ன ஷேப்பை நம்ம மார்க் பண்ணமோ அந்த ஷேப்பில் நான் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். பட்டியில் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் கட்டிங் வரும்போது உள்ளே நம்ம மார்க் பண்ணியிருக்கல உள் வளைவு, அதை தாங்க நீங்கள் கட் பண்ணணும். மேலே இருக்கிறத கட் பண்ணக்கூடாது, உள் வளைவை தான் நீங்கள் கட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லென்ஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டோம்ல, அதையும் 1/2 இன்ச்சஸ் தள்ளி தான் மார்க் பண்ணணும். தையலுக்கு இல்லாமல் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லாத்துக்குமே தையல் விடணும். இப்போது நீங்கள் ரெடி அளவு எனக்கு இது கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ நீங்கள் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இருக்குன்னா அதே நூல் பிடிச்சி நம்ம தைச்சோன்னா உள்ள துணி கொடுக்காம எப்படி தைக்க முடியும்? ஸோ பேசிக் கான்செப்ட் தான். பிடிச்சு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாத்து கையில் பிடிச்சா தானே நம்ம மிஷினுக்குள்ளரே விட முடியும். ஸோ அதுதான் வந்து தையலுக்கு உண்டான அளவு. அதுதான் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுடைய ஒரு கமெண்ட் அண்ட் லைக்கும் தான் என்ன வந்து மோட்டிவேஷனல் பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் என்ன மாதிரி எத்தனை பேர் பிகினர்ஸாக இருக்கும் போது, இப்போ நான் அடுத்து ஒரு மிஸ்டேக் சொல்கிறேன் பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன மாதிரி பட்டி ஸ்டிச் பண்ணும்போது தப்பு பண்ணவங்க, தென் ஷேப்பு ஒரே மாதிரி ஷேப்பை வச்சு ஸ்டிச் பண்ணவங்க, இதெல்லாம் யார் யார் பண்ணியிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி பட்டி நான் வைக்கணுன்றதை சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 2 பட்டியும் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. நான் மார்க்கிங்கும் அம்புக்குறியும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பட்டி எதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்படி தான் வச்சு நீங்கள் பட்டியை ஜாயின் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஷேப்பை அப்படியே மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க. நான் வந்து பிகினர்ஸாக இருக்கும் போது நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்படி தான் வந்து மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவேன். அது மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பிரிச்சுட்டு உக்காந்துட்ருப்பேன். ஸோ அந்த பிரிக்கிறதுலேயே என்ன ஆகும்னா இரிட்டேட்டிங் ஆகிடும். என்னடா இது செய்யணுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கே தோணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக ஆகக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த அம்புக்குறியை கண்டிப்பாக போட்டுக்குங்க. ஸோ ஷேப் இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு தப்பு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரண்ட்டு ஷேப் இருக்குல்ல, ஒரே மாதிரியே பக்கமே போட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன், டாட் பிடிச்சிடுவேன். இன்னும் இது நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரே ஷேப்லேயே 2 வந்திருக்கே எப்படி இந்த மாதிரின்னு நிறைய ரொம்ப குழப்பெல்லாம் நிறைய ஆயிருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். கற்றுக்கும் போதே ஒரு ப்ராப்பராக பொறுமையாக கற்றுக்குங்க. அவசரம் கிடையாது. அவசரம் படுற எந்த ஒரு விஷயமே வந்து கரெக்டாக இருக்காது. பழமொழி கூட சொல்லுவாங்க, பதறாத காரியமே சிதறாது. ஸோ நீங்கள் பொறுமையாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் வந்து பட்டி ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணிட்டேன். பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பாருங்கள், எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் கட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் எதுனா சுடிதார்லேயோ ஏதோ ஒரு லைனிங்கில் மீந்திருக்கோம்ல, அந்த கிளாத்தை கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பட்டியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரீசன்ட் டைம் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் கம்மியானதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். புதுசாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்.
தயவு செஞ்சு வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னுடைய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைடில் ஹஸ்பண்ட் வேறு வந்துட்டார், மாலை போட்டிருக்காரு. ஸோ என்னடா சைடில் ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய ஸ்ட்ரகிள் அண்ட் வேலைக்கு நடுவில் தான் நான் வந்து இதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியலை. பட் ஆனால் வீடியோவை மட்டும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை நம்பி, என்னுடைய வீடியோஸை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இவங்கக்கிட்ட, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண யாரையுமே நான் வந்து கைவிட மாட்டேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் லைக்கும் தான் என்னை வந்து மோட்டிவேஷனல் பண்ணுது. நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. இப்போ கூட இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வீடியோ போடுற ஐடியா இல்லை எனக்கு. என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் நான் மொபைல் எடுத்து பார்த்தாலே அவ்வளோ கமெண்ட் அண்ட் லைக் வருதா, என்னடா இது, நம்மளை நம்புகிறாங்க, நம்மளை நம்பி இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு எடுக்கிறேன். இந்த ப்ளவுஸ் கூட பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் இப்போ நான் இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணியே கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஒரு 6 lakh வியூஸ் போயிருக்க ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த வீடியோ பார்த்து நான் கட் பண்ணேன், ஸ்டிச் பண்ணேன், எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் ஓட விட்டு தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கரெக்டாக வருது, பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.